கஸ்டமர் பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீம் தான் முக்கியன்றனால க்ரீம் அடிக்க வச்சுக்கிட்டேன். வெனிலா ஸ்பாஞ்சை வந்து நம்ம 2 கட் பண்ணிவிட்டு 4 ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஸ்டமர் தனிச்சியம்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே லாங் இருந்தால இது டெலிவரி சார்ஜ் போட்டிருந்தோம். நம்மகிட்ட போன வீக் தான் அவங்க வந்து ரெட் வெல்வெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக் பிடிச்சனால இன்னொரு ஆர்டர் வந்து நம்மளுக்கு இந்த வாரமே கொடுத்துட்டாங்க. அண்ட் முக்கியமாக எல்லா கஸ்டமர்ஸும் கேட்குறீங்க, கேக் வாங்கி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கேக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கெட்டு போயிடுமான்லாம். நம்ம வந்து ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருக்கோங்க. பேக்கரியில் எப்பயோ செஞ்சு வச்ச கேக்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். பட் நாங்கள் அன்னைக்கு செஞ்ச கேக்கவே நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறீங்க. ஒரு நாள் வச்சு கூட நம்ம கேட்க நீங்கள் இப்போ நாங்கள் இன்னைக்கு பண்ணுறோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 3 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். நீங்கள் நாளைக்கு ஆர்டர் கேட்குறீங்கன்னா நான் இன்னைக்கு நைட்டு தாங்க உங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ பயப்படாமல் ஆர்டர் பண்ணுங்க. நம்ம பிளாக் கரண்ட்டுக்கு வந்து ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் க்ரஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் மேட், அப்புறம் சாக்கோ சிப் போடுவோம். எத்தனை ஹோம் பேக்கர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் மதுரைக்குள்ள இருக்கீங்க கேக் ஆர்டர் பண்ணால் நம்ம நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட 1 kg வாங்கினீங்கன்னா 1/4 கிலோ ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். மதுரைக்குள்ள 1 kgக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியுமே பண்ணிட்டு இருக்கோம். 1/2 kg வாங்கினீங்கன்னா டெலிவரி சார்ஜ் உண்டு. கஸ்டமர் ஒரு கலர் அனுப்பி இந்த மாதிரி கலர் தான் வேணும், ஏன்னா பாப்பாவோட ட்ரெஸ் கலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த கலர் என்கிட்ட இல்லைங்க. அதனால தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்படின்றப்ப நம்ம மறுநாள் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள லேட் ஆகி போயிடும். ஸோ கொஞ்சம் நான் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணி தரேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு கிரீன் கலர் வித் ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணி இந்த கலர் கொண்டு வந்திருந்தேன். இது ஒரு மைல்டான ப்ளூவும் சொல்ல முடியாது, க்ரீனும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. சும்மா டிசைனுமே எதுவுமே கேட்கல, நீங்களா போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டேனால ஹாப்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டாப்பர் வச்சுட்டோம். எங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு லைக்கே போட்டு விடுங்க.